ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 17/7/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சமநோக்கு நாள், அஷ்டமி, சர்வதேச உலக நீதி தினம், உலக இமோஜி தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 6:00 7:30 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுபகாரிய பேச்சுக்களுக்கு, மற்றபடி ரெகுலர் ஒர்க்கு நம்ம போகிறோம், ஒரு பேங்க்குக்கு போகிறோம், இல்லை ஆஃபீஸ் விஷயமா போகிறோம், தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தாராளமாக இன்றைக்கி விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை கவனிங்கோ, சரியா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9லிருந்து 10:30 ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஏதாவது சொல்கிறது ரொம்ப நல்லது. கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி கடன் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைக்கி சவுத் சைட், தெற்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் போகக்கூடாது. அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? உத்தியோகம், தொழில் வியாபாரம், சுபகாரிய பேச்சுக்கள், ஏதோ ஒருத்தர் உடம்பு முடியல, அவரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும், அது சவுத் சைடு இருக்குது, அதுக்காக நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரிகாரமாக கொஞ்சம் தைலம். இந்த இடத்துல தைலம்ங்கிறது அமிர்தாஞ்சனம், விக்ஸு அதெல்லாம் கிடையாது, சரியா? நல்லெண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து அப்படியே உச்சந்தலையில் வச்சுட்டு நீங்கள் மாடு உங்கள் வேலையை கவனிங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பயண வாய்ப்புகள் உண்டாகும். கடக லக்னம், இருப்பு 5 நாழிகை 30 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:33 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 9:53 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 7:38 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 6:33 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:48 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ பிரகஸ்பதி பிரஜோதயாத் 11 தடவை சொல்லிட்டு நவகிரகத்தை 9 முறை அற்புதமாக ஒரு வளம் வருது. ரொம்ப விசேஷம். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாரி இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமினாலே தேய்பிரையாக இருந்தாலும் சரி, வளர்பிரையாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம். தேய்பிரைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா காலபைரவருக்கு உச்சிதமான ஒரு நாள். கண்டிப்பாக ஒரு 27 மிளகு, உடைவிடாத மிளகு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 11 மிளகு அதை எடுத்து நல்லா உடைச்சி சின்ன துணியில் கட்டி மிளகு தீபம் போட்டு வாங்கோ. இப்போல்லாம் கோவில்லையே கிடைக்கிறது. உட்காந்து சிரமப்பட வேண்டாம், நம்ம இடிச்சுலாம் போக வேண்டாம். நேராக போனாலே எல் தீபம் மாதிரி மிளகு தீபமும் இப்போ கொடுக்குறா கோவிலெல்லாம். அவள் அப்படியே வாங்குங்க. என்ன ஒரு 10 ரூபா இருக்க போகிறது, அவ்வளோதான். அதை வாங்கி அப்படியே ஏற்றிட்டு காலபைரவருக்கு ஏற்றிட்டு காலபைரவாய் நமக அப்படின்னு சொல்லி மனமுறைய வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. காலமெல்லாம் சந்தோஷமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுங்கிற ஒரு நெசசிட்டி இன்னைக்கு உண்டாகும். அதாவது அத்தியாவசிய தேவை பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கிறதுனால கண்டிப்பா வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வேறு இடத்திற்கு மாற்றி தொழிலை விரிவுபடுத்தலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ அவானில் சிறகடித்து பரப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனி பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் அளவில் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கண்டிப்பாக எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமான ஒரு போக்கு தென்படும். மேன்மையும் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு மாற்று மதத்தினவர் உங்களை ஆதரித்து பேசுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்தி கொஞ்சம் ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க. பாவம், ரொம்ப டென்ஷன், என்ன பண்றதுன்னே தெரியல, நெருக்கடி. ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையா பாடுபட்ட மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு வேலைபளு குறையும் அப்படின்னாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தாங்க செய்யும். இன்னைக்கு தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழல். என்ன, இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் தேடி வரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். ஏனெனில் புது பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிட்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மன குழப்பங்கள் அகலும். கூட்டாளிகளின் மூலம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனி அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சந்திர பகவான் அஷ்டம ராசியில தான் இருக்கார். ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அங்க இருக்கார். நேத்திக்கே ரொம்ப பாடா படுத்தி பம்பரமா ஆட்டி வச்சாச்சு. கரெக்டா இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா சில நேரங்கள்ல சில பாடங்களை நம்ம கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஆளுமை நிறைந்த சிம்மராசியாக இருந்தாலும் சரி, அன்பான கடகராசியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ரிஷபம் துலாம் அன்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரே டென்ஷன் தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா எல்லாருமே மனித பிறவிகள் தானே. இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வாகன பயணங்கள், வெளியில கிளம்பும் போதே வண்டி எடுக்கும் போதே ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, பின்னாடி யாராவது உட்கார்றதாங்க அவங்களுக்கு ஹெல்மெட்டு, அதே மாதிரி லைசன்ஸ், அது இது லொட்டு லொசுக்கு, அதுக்கு முன்னாடி முக்கியமானது பெட்ரோல் போட்டிருக்கா அப்படின்னு. சரியா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பணும். அடுத்தபடியா பேசுற வார்த்தைகள், கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் குடும்பத்துல. அதெல்லாம் கொஞ்சம் காதுல வாங்காம கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற நிலைமையில இருக்கணும். படிக்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பா கல்வியில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கவனமாக படிக்க வேண்டும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் அற்புதமான சமாளிக்கும் திறன் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கலகலப்புன்னு தான் சொல்லணும். நேத்தி மாதிரி தான் இருந்தாலும் நேத்திக்கும் கொஞ்சம் டென்ஷன், சந்தோஷம் டென்ஷன் அப்படி இருந்தது. இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜென்மராசி, அதாவது 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் 7ஆம் பறவை உங்க ஜென்மராசியை பார்ப்பார், சந்தோஷம் இருக்கும். ஆனா அதே சனீஸ்வர பகவானே 7ஆம் பறவை உங்களை பார்க்கற ஜெயம்னு. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்ப கவனமா இருக்கணும். சனீஸ்வர பகவான் பார்வை ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கே தெரியும். அப்ப என்ன பட்டு இருக்கீங்க, அவஸ்தப்பட்டு இருக்கீங்க உடல் ஆரோக்கியத்துல, இல்லைன்னா சொல்ல முடியாது. கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட ஆபரேஷன் அது இதெல்லாம் நடந்திருக்கு. எதையோ சமாளிச்சுட்டு நீங்களும் முன்னேறிட்டு இருக்கீங்க. அதான் சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி குடும்பத்துல ஓரளவுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள், சந்தோஷமான ஒரு பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் கண்டிப்பா இருக்குங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் பரவாயில்லை, இன்னைக்கு உற்சாகமா தான் படிப்பாங்க. இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஷார்ட் போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கும் கொஞ்சம் பரபரப்பா தான் இருப்பீங்க. பெரிய அளவுல டென்ஷன் இருக்காது. ஏன்னா பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் 2 பேரும் சேர்ந்துட்டு இருக்காரு. நேத்தி மாதிரி தான் நீங்க கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா உத்தியோகத்துல உங்களோட பெரிய பெரிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். தொழில் வியாபாரம் அற்புதமா இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசா மீன் பண்ணிக்க வேண்டாம். நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்து இருந்தாலே போறோம், சரியா? அடுத்தபடியா இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு உற்சாகமா படிப்பீங்க. ரொம்ப நல்லா ஒரு கேர் எடுத்து படிப்பீங்க, அதான் பெரிய பாக்கியம் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டுறாங்க பாருங்க, வாகனம், அதாவது இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். நல்ல ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறைவதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெள்ளம் கொஞ்சோண்டு, அதாவது ஜாக்கரி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சந்திர பகவான் இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானம். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா மனசுல ஒரு பெரிய ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும். இந்த வேலையை அந்த மாதிரி செய்யலாமே, இந்த கோவிலுக்கு ஏதாவது டொனேட் பண்ணலாமே, இல்லை எங்கேயோ ஒரு கோவில் இருக்குங்கிற நம்ம அது போய் பார்த்துட்டு வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு புனித பயணம், இதுக்கெல்லாம் திட்டம் போடுவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் குழந்தைகளின் மூலமா, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிப்பீங்க. ஏன்னா குழந்தைகள் தானே, நம்ம குழந்தைகள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதை விட வேற என்ன வேலை, சரியா? அதே மாதிரி உத்தியோகத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மேலதிகாரிகள் எல்லாம் அப்படியே அனுசரிச்சு போயிடுங்க. தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள் வாடிக்கையாளர் எல்லாம் அப்படியே தட்டி கொடுத்து போயிட்டு இருக்கிறது நல்லதுங்க. முக்கியமா பணியாளர்கள்ட்ட அனாவசியமா வம்பு வழக்கு வேண்டாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்க ஓரளவுக்கு பரவாயில்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கங்க, சரியா? அதாவது கூர்ந்து படிக்கிறது நல்லது. இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது விபூதி கொஞ்சோண்டு பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, குழப்பம் இருக்கும். அதாவது இந்த டாக்டரை பார்க்கலாமா அந்த டாக்டரை பார்க்கலாமாங்கிற மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்துல பரவாயில்லை, ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். இடமாற்றம் நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி கிடைக்கும். இந்த அரசு துறையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் கண்ணா பின்னான்னு வருமே, என்ன போலீஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, காத்திருப்போர் பட்டியல் அந்த இது அது இதுன்னு ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி இடமாற்றம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நல்ல இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தையும் ஒரு வேற இடத்துக்கு மாற்றி ஒரு பிரம்மாண்டமா பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்குலாம் அந்த ஆன்மீக பயணங்கள்ல ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்குலாம் உத்வேகம் அதிகமா இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்குலாம் நல்லபடியா கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உறவினர்கள் கை கொடுப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாய்ஸ்தான், முயற்சி ஸ்தானம், அந்த ஸ்தானத்துலதான் இன்னைக்கும் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். முயற்சிகள் வெற்றி அடையும். நல்ல கவனிங்க, முயற்சிகள். சும்மா கிடந்தா சோறு கிடைக்காது தம்பி, முயற்சி எடுத்தா கண்டிப்பா முண்டி எடுத்து வெற்றி பெறலாம். கரெக்டா?
அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை லாபகரமாக எப்படி செய்யலாம் என்ற அதிரடியான திட்டங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமான வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஒரு சில நேரங்களில் டென்ஷனா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருந்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார். என்ன பண்றது? ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கும் குடும்பத்துல. அதே மாதிரி ஏன்னா நீங்க கம்முன்னு இருப்பீங்க, இந்த பக்கத்துல இருக்கிற ஊதுகுழல் தான் ஏதாவது ஊதிக்கிட்டு இருக்கும், அதனாலேயே டென்ஷன் ஆகும். அதனால கவனமா இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்துல அனாவசியமான பேச்சுக்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்துல கவனமா இருக்கும், வெற்றிகள். தொழில் வியாபாரத்திலையும் கவனமா இருக்கோ, கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. படிக்கிற குழந்தைகள் கூர்ந்து பயில்வது நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்க சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கெல்லாம் கிடைக்குங்க. இந்த தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நான் இன்னைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ப்ளீஸ். நான் சொல்றது உங்களுக்கு எப்பவுமே எல்லாருக்குமே ப்ரீகாஷனா தான் சொல்லுவேன், எச்சரிக்கை அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர பயமுறுத்துற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சே ஆகணும். கடமையை செய், பிரதிபலனை எதிர்பாராதே. அது மாதிரி நம்மளோட கடமையை கண்டிப்பா செய்யணும். இப்ப சந்திர பகவான் ஜென்மராசியில இருக்கார், அதனால நான் 2 நாள் லீவு. சந்திர பகவான் அஷ்டமராசியில இருக்கார், நான் 2 நாள் லீவு. செவ்வாய் பகவான் அஷ்டமராசியில இருக்கார், நான் 30-40 நாள் லீவு. அப்படின்னா முடியுமா சொல்லுங்க? அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா வெற்றி. இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் பெருசாக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா எப்பவுமே தூ 1 தூ 2 தூ 3 அப்படியே பண்ணாதான் ஏறிண்டே போகும். நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா வேலைகளும் அழகா சுழுவா நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தொழில் வியாபாரத்துல சூதனமா நடந்துக்கணும். ஏன்னா வர்ற வாடிக்கையாளர்கள் எப்படி வேணாலும் பேசுவாங்க, புரியுதா? அவங்க வாங்க போறது ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு. ஆனா அவங்க கேட்கிற கேள்விகள் பார்த்தீங்கன்னா 1000 கேள்விகள் இருக்கும். என்ன பண்றது? பிசினஸ் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் இன்னைக்கு, சரியா? அடுத்தபடியா இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமா படிக்கணும், புரியுதா? ரொம்ப கேர் எடுத்து எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா மார்க் கிடைக்கும், எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கறத நீங்க தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை விட இன்னைக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த விளையாட்டு துறையில இருக்கிற குழந்தைகள்லாம் இந்த ஹாக்கி அது இது ஃபுட்பால் எதா இருந்தாலுமே ஜாக்கிரதையா விளையாடுங்க, சரியா? அதுக்காக ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து விளையாடுறோம்னு சொல்லப்படாது. கிரவுண்ட்ல விளையாடினாலும் ஜாக்கிரதையா விளையாடணும், புரியுது? இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமானாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்செடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு திருநாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.